என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். அவனுக்கு சென்னையில மட்டும் 10 to 15 பிரான்ச்சஸ். என்னோட ஃப்ரெண்ட் ஏசி சக்திவேல் இப்ப என்ன பார்க்க வர போறான். ஒரு வேலை விஷயம். டேய், இப்படிதான் அவனுக்கு 6 வயசு இருக்கும்போது காவேரி ஆத்துல குளிச்சுன்னு ஆத்துல விழுந்துட்டா தண்ணி வந்து இழுத்துன்னு போயிடும். ஆத்துல விழுந்தோட தண்ணி வந்து இழுத்துன்னு போவான். பின்ன தமனா வந்து இழுத்துன்னு போவா. மேட்ரை சொல்லியா? டேய், அந்த நேரத்துல நான் தான் டைவ் அடிச்சு அவன் உயிரை காப்பாத்துனேன். மத்தவங்க மாதிரி அவனை ட்ரீட் பண்ணாதீங்க. மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ். டேய், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வெறும் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ ஒரே ஊருன்றதுக்காகவோ இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. எனக்கு கான்ஃபரன்ஸுக்கு டைம் ஆச்சு. டேக் கேர். ஓகே சார். தேக்கோ, அந்த ஆடிட் ஃபைல் கொண்டாங்க. கமிங் சார். முத்துசாமி சொல்லுங்க மேடம். ஒரு முக்கியமான விஷயம். சார தேடி அவரோட ஃப்ரெண்ட் ஏசி சக்திவேல்னு ஒருத்தர் வராரா. சார் அவரோட ஃப்ரெண்டும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா. அவரை பத்தி சார் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் இப்போ இந்த நிலையில இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். அவ்வளவே நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கே அவன் தான் காரணம். அப்படின்னு கலர் கலரா ரீல் விடுவான். எதையும் நம்பாதீங்க. அவனும் நானும் ஒரே ஊர்ல பிறந்து தொலைச்சோம். அதை தவிர அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் வந்தா பாஸ் வெளியூர் போயிருக்காரு, வரத்துக்கு 1 மாசம் 6 மாசம் ஆகும்னு சொல்லி அப்படியே அமைச்சிருங்க. ஒரு காலம் அவன் போகலன்னா வாசல்ல கூர்க்கா இருக்கல்ல, கூர்க்கா அவனை விட்டு கழுத்தை பிடிச்சு வெள்ளுது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். இவருக்கு தான் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். பை எனி சான்ஸ் இவர்தான் மிஸ்டர் ஏசி சக்திவேலா? நோ, இனிமே அவர் இங்க வரமாட்டாரு. ஏன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாக்க புடிங்கின்னு செத்தாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் அடக்கம் பண்ண போறதே நாங்க தான். சார் திடீர்னு வயிற்று வலிட்டா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் சப்பாபரி ஆட்டோ கட்டுறீங்க பாத்துக்கப்பா. செக்ஷன் எடுத்து வந்துடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்குமா. சாரி, உங்க வைஃப்க்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. என்னங்க, நாளைக்கு காலைல பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அம்மன் கோயிலுக்கு போறாங்களாம், பாத யாத்திரையா. போட்டுமே, நானும் போறேங்க. என்னது, பக்கத்துல இருக்கிற மாலுக்கு போனாலே கை கால் வலிக்குதுன்னு 2 hours படுத்துவேன். நீ எப்படிமா பாத யாத்திரை? அது இல்லைங்க, அந்த அம்மன் கோயில இருக்கிற வேப்ப மரத்துக்கு தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இந்த பாரு, தலையெழுத்து பிரகாரம் குழந்தை பிறக்கும்னா கண்டிப்பா பிறக்கும். நம்ம எவ்வளவு டாக்டர்ஸ் பாக்குறோம். சரி, உன் நம்பிக்கை நான் ஏன் கெடுப்பானே. பத்திரமா போயிட்டு வா. ஆமா, எத்தனை மணிக்கு போற? காலையில 4 மணிக்கு. சரி, போய் படு. ஹலோ, சொல்லு மச்சான். என்னது, நான் சொல்லணுமா? நீ தாண்டா வந்து சாட்சியே சொல்லணும். இன்னும் ஆளே காணோம்னு ஃபோன் பண்ண. எங்க இருக்க? சாரி மச்சான், மறந்து போயிட்டேன்டா. என்னடா சொல்ற? நாங்க கோர்ட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகே மச்சான், வந்துடுறேன். ஹலோ. டேய் மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், தூங்கிட்டு இருக்கேன்டா. என்னடா வேணும்? என்னது தூங்கிட்டு இருக்கிறியா? டேய், மணி 12:30. இந்நேரம் டாஸ்மார்க்ல 1.5 லட்சம் ரூபாய் கல்லா கட்டி இருப்பாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசுற? என்ன வேணும் உனக்கு? மச்சான், நான் கொஞ்சம் கோர்ட்டுக்கு போனோம், மறந்துட்டேன். என்னையாக போய் அந்த கவர் கொஞ்சம் டெலிவரி பண்ணிட்டேன். என்னது, கொரியர் டெலிவரியா? சான்ஸே இல்ல. மச்சான் ப்ளீஸ் எனக்காகடா. டேய், எந்த ஏரியாடா? மச்சான், பாரிஸ் கார்னர்ரா. சார், இங்க காவியான்றது? நான் கஸ்டமர் சார், உள்ள போய் கேளுங்க. இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். உள்ள வரப்போணுமா? ஆனால் உள்ள ஏசி இருக்கா? இந்த கடையில் லைட் எரியதே பெரிய விஷயம். பவர் கட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அப்படியா சொல்றீங்க? சரி, ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சார், இங்க காவியான்றது யாரு? என்ன வேணும் தம்பி? அவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. மேலே போய் பாருங்க. அவங்கள பார்த்தா நீங்களே கொடுத்துருங்க. இல்லைனா குப்பு தொட்டி இருக்குல்ல, அதில் போட்டுருங்க. சும்மா மேலே போ, கீழே போ. அப்போ கையெழுத்து? இவரு பெரிய தலை அஜித். இவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறோம். யாரு? காவ்யா, இங்க வாயே. நம்ம கவர் கொடுக்க வந்த காவியா இந்த பொண்ணா?
கன்சைன்மெண்ட் செக் பண்ணியா? இன்னும் செய்யல காவியா. ஏண்டி கொடுத்த வேலையை பொறுப்பா செய்யலைன்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. சாரி டி. சார் நான் தான் சின்ன பையன், எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க வயசுல பெரியவர் தானே. நான் இப்படி கொரியர் போட்டோம்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? தம்பி இது தப்பு தம்பி, இது முறை இல்லை. யாரு பேருக்கு கொரியர் வந்திருக்கோ அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கையில கொரியர் கொடுத்து அவங்க கிட்ட சைன் வாங்கிருக்கணும் சொல்லிருக்கணும்ல. இப்படி போட்டோன்னா வாங்கி வச்சுப்பீங்களா? சின்ன பையன் சார், ஃபியூச்சரோட விளையாடாதீங்க. ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? இதுல வாசலே உங்களுக்கு ஒரு டேபிள் சேர் வேற. தப்பு சார்.